புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இருவர் வாக்களித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 9 நடைபெற்றது. இந்தியர்களுக்கு மட்டுமே வாக்களிக்கும் உரிமை உள்ள நிலையில் வெளிநாட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய முடிவு செய்யப்பட்டது. விமான நிலையங்களில் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்களுடைய விரல்களில் வாக்களிக்கும் முன் வைக்கப்படும் கருப்புமை உள்ளதா என்பதை விமான நிலையத்தில் உள்ள குடியுரிமை சோதனை அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்து வந்தனர். அப்படி நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு நகரங்களில் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் தமிழக தேர்தலில் வாக்களித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேபோல புதுச்சேரியில் நடந்த சோதனையின் போது பிரெஞ்சு குடியுரிமை உள்ள 70 வயதான மௌனி எம்எல்ஏ மற்றும் 45 வயதான அவருடைய மகள் ரீனா நந்தினி ஆகியோர் புதுச்சேரி தேர்தலில் வாக்களித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் லாஸ்பேட்டை ஈசிஆர் ரோட்டில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் வாக்களித்திருப்பதும் தெரிய வந்தது. புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட இவர்களுக்கு கருவடிக்குப்பத்தில் சொந்த வீடு உள்ளது. அந்த முகவரியை பயன்படுத்தி இந்திய வாக்காளராகவும் பதிவு செய்து வாக்காளர் அட்டையும் வைத்திருந்தனர். அதை பயன்படுத்தி வாக்களித்ததாக அவர்கள் புதுச்சேரியில் உள்ள குடியுரிமைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். சட்டத்தை மீறி வாக்களித்ததற்காக அவர்கள் மீது லாஸ்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது.